தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருப்பத்தின்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறிவித்துள்ளது. இந்த முடிவால் தங்களுக்கு வருத்தமில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். 4 ஆண்டுகளில் 3வது முறை தேர்தலை சந்திக்கிறது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி. 2021 தேர்தலின் போது திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திருமகன் ஈவேரா வெற்றி வாகை சூடினார். 2023ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் அவர் உயிரிழந்ததை அடுத்து நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் மறைந்த திருமகன் ஈவேராவின் தந்தையுமான EVK இளங்கோவன் களமிறங்கி வெற்றி கனியை தட்டிச் சென்றார். சுமார் 2 ஆண்டுகள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த EVK இளங்கோவனும் உடல்நலக்குறைவால் அண்மையில் மறைந்தார். இதனையடுத்து காலியாக அறிவிக்கப்பட்ட அந்த தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் இந்த முறை போட்டியில்லை என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா கூட்டணியின் தமிழ்நாடு தலைவராக இருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் போட்டியிடுவார் என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணியின் திமுக வேட்பாளரை வெற்றி பெறச் செய்வோம் எனவும் காங்கிரஸ் கூறியுள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, திமுக போட்டியிடுவதில் தங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை என கூறினார். சார், இப்போ கடந்த முறை அங்கு காங்கிரஸ் தான் போட்டிட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய காங்கிரசுடைய தொண்டர்களுக்கு இது ஒரு வித வருத்தத்தை ஏற்படுத்ததா சார்? இது ஒரு வருத்தமே கிடையாது. காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் ஜனநாயகத்தை அறிந்தவர்கள். இந்த தேசத்தில் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும். இந்த தேசத்தில் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி நடக்கிறது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே அச்சுறுத்தல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகிய சில விதங்களில் நாம் கூட்டணி கட்சிகளையும் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய இடத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கிறது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவது உறுதியாகிவிட்ட நிலையில் வேட்பாளர் யார் என்ற அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.